நம்ம கிறிஸ்டியா ஹாஸ்பிடலுக்கு அவன் பாட்டியை பார்க்க கூட்டிட்டு போனோம்ல. இப்ப இவனை கொண்டு போய் விடுறது முக்கியமான வேலையா? அவன் பாட்டியை பாக்கணும்னு கேட்டான். அப்புறம் வேற யாரு கூட்டு போறது? கொண்டு போய் மொத்தமா விட்டுருவீங்களா? அத்தை, கிறிஸ்டியோட பாட்டி அவனை பத்தி போன்ல கேட்டாங்க, பாக்கணும்னு சொன்னாங்க. கூட்டிட்டு போறதுக்கு இங்க ஆளா இல்ல. அதான் ரோகிணி சும்மா இருக்கல்ல, அவ கொண்டு போய் விட்டுட்டு வருவா. ரோகிணி வா, அந்த தர்தத்தை கொண்டு போய் எங்கேயா தொலைச்சிட்டு வந்துரு. ஆமா, தேவையில்லாம இந்த பையனை வர எதுக்கு நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு? டேய் நீ வாய் முறா. பாருப்பா அம்மாவை. சின்ன பையனை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு. என்னத்த அவன் முன்னாடி இப்படி பேசுறீங்க? ஏ விஜயா, எனக்கு அறிவு கொஞ்சம் கூட கிடையாதா? சின்ன பையனை பார்த்து என்ன பேசுற? ஆமா, அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல எல்லா கெட்டதும் நடக்குது. இந்த வீட்டுக்கு எவனோ வந்து மிரட்டிட்டு போறான். இதுக்கு அவன் தான் காரணமா? நான் இப்ப என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? நாளைக்கு இவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம மேலதானே பழி வந்து விழும். அப்புறம் வீடேறி வந்து நம்மள எல்லாம் மிரட்டுவானுங்க. ரோகிணி, இவன் பாட்டி எங்கேயோ சாக கிடக்குறாளாமே, அங்கேயே கொண்டு போய் இவனை தள்ளி விட்டுட்டு வந்துரு. தாத்தா, அப்ப பாட்டி சாமி கிட்ட போயிடுவாங்களா? இந்த பையன் இங்க இருக்கனால தான் அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க. இங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்களேன். அத நீ யாரா சொல்றீங்க? அவன் பாட்டி சரியாற வரைக்கும் அவன் இங்கதான் இருப்பான். மீனா, நீ ரெடியா நம்ம ஹாஸ்பிடல் போலாம். டேய், அம்மா வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கு ஏதோ பண்றேன்னு பெருசா பேசுன. அதை விட்டுட்டு இந்த சின்ன பையனை கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. உன்னால முடியாதுன்னா சொல்லிடு, அந்த பிரச்சனையை நான் டீல் பண்ணிக்கிறேன். மீனா, நான் ஷோரூம் போக லேட் ஆகும். நான் வேணா கிறிஸ்டியா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். நானே வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். முதல்ல நீங்க ஆன்ட்டி சொன்ன விஷயத்த பாருங்க. பாவம் ஆன்ட்டி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அவங்க எதுக்கு தான் டென்ஷன் ஆகாம இருக்காங்க? அவ்வளவு சொல்லியும் அந்த பசங்களுக்கு டான்ஸ் ஆட கத்து கொடுத்தாங்க. அதுங்க இவங்களுக்கு ஆட்டம் கட்டிட்டு போயிடுச்சு. விடுங்க. ஆமாண்டா, என்னாலதான் எல்லா பிரச்சனையும். போதுமா? ஐயோ, எல்லாம் என் விதி. அதுங்க ரெண்டு நாட்டிய கலையில பேரும் புகழும் வாங்கணும்னு நினைச்சேன். அது தப்புதான். அதே நல்லது நினைச்சுதான் நாங்களும் கிறிஸ்டியன் கூட்டிட்டு வந்தோம். சில நேரத்துல நல்லது செய்யும்போது இந்த மாதிரி ஏதாவது தடங்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக நல்லது செய்யாம இருக்க முடியாதுல்ல. எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டேன்? ரிஷா நான் தான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வரேன் தானே சொல்றேன். அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா, அதனால